நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்திக்கு நேராக கடந்து போவோம். கடந்த நாட்களில் நம்ம தொடர்ந்து இயேசு ஏன் குழந்தையாக பிறக்க வேண்டும், அதில் என்ன காரியம் கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்துட்டு வருகிறோம். முதலாவது காரியமாக அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அவர் குழந்தையாக பிறந்தார். இரண்டாவது, தீமையை நன்மையாய் மாற்றுவதற்காக அவர் குழந்தையாக பிறந்தார். மூன்றாவது, அவர் அடையாளமாக குழந்தையாக பிறந்தார். நான்காவது காரியம், நம்மை போல மாறி நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போவதற்காக அவர் குழந்தையாக வந்தார். ஐந்தாவது காரியம் கடந்த வாரத்தில் தியானித்தோம், அவர் நம்மில் ஒருவராக நம்ம கூட வாழணுன்றதுக்காக அவர் குழந்தையாக வந்தார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கும் ஆறாவது காரியத்திற்கு நேராக கடந்து போகிறோம். இயேசு ஏன் குழந்தையாக வந்தார்? வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 17 மற்றும் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறுமளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு ஏன் குழந்தையாக வந்தார் என்றால் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். தேவன் மனுஷனை உண்டாக்கி ஆதி நாட்கள்ல இருந்தே இப்படிதான்பா இருக்கணும் அப்படின்னு தேவன் பேசிக்கிட்டே வருவார். ஆபிரகாம் கிட்ட வாய்மொழியால் பிரமாணங்களை கொடுப்பார். நீ உனக்கு பிள்ளைகள் பிறந்தா இதை செய்யணும், நீ உடன்படிக்கை செய்யணும், பலி செலுத்தணும், இந்த பலி பொருளை நீ எடுத்துட்டு வா, இந்த இடத்துக்கு வா, இந்த மலைக்கு போ, இங்கே பலி செலுத்தணும், இப்படி உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ விருத்த சேதனம் செய்யணும் இப்படின்னு சொல்லி வாய்மொழியாய் பல காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஈசாக்கு இடத்திலும் அதே போலதான், நீ இந்த தேசத்திற்கு போகக்கூடாது, நீ இங்கே இரு அப்படின்னு வாய்மொழியாய் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கத்தர் கொடுத்துக்கிட்டே வராரு. நாட்கள் போக போக அதை மோசேயினுடைய நாட்கள்ல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு அழைத்து போகும் பொழுது சீனாய் மலையில வைத்து அதை என்ன பண்ணுகிறாரு, எழுத்தின் மூலமாக தம்முடைய சொந்த கைகளினாலே, வேதம் சொல்லுகிறது, அவரே கல்லை வெட்டி அவரே எழுதி கொடுத்தார். அதை நம்மால் எடுத்து கீழே கொண்டு என்ன பண்ணிட்டாரு, உடைச்சிட்டாரு. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், திரும்ப கல்லை வெட்டிட்டு வான்னு சொன்னார். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் எழுதி கொடுத்தார். கற்களிலே 10 பிரமாணங்களையும் அதுக்கப்புறம் மோசேயின் இடத்துல பல பிரமாணங்களையும் தேவன் அவர் கற்பித்து கொடுத்தார். இந்த பிரமாணங்கள் மொத்தம் பழைய ஏற்பாட்டில் யூத ரபிமார்கள் சொல்றாங்க 613 பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள் இருக்கு. 613 நியாய பிரமாணங்கள் இருக்கிறது. இது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்கள். கர்த்தர் இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு எழுதி கொடுத்த கட்டளை எத்தனை? 613. ஆனா இதை கொடுத்த நாள்ல இருந்து சரி எந்த மனிதனாலையும் இதை என்ன பண்ண முடியல, முழுசா செஞ்சு முடிக்கவே முடியல. ஏதாச்சும் ஒண்ணுல என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, விழுந்துருவாங்க. ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க யாரை எடுத்து பார்த்தாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு காரியத்துல என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு பிரமாணத்துல மீறிடுவாங்க, தவறிடுவாங்க. தேவன் தமக்கு பிரியமாய் கண்ட தாவீது கூட பிறனுடைய பொருளை இச்சையாது இருப்பாயாக என்ற அந்த ஒரு கட்டளையில் என்ன பண்ணிடுவாரு, விழுந்து போயிடுவார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு இப்படியாக எழுதுகிறாரு. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்துல அதனுடைய 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 10ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் என்னவாயிருவானா, குற்றவாளியாயிருப்பான் என்று வேதம் சொல்லும். எல்லா பிரமாணத்தையும் 612 செஞ்சுட்டு 613வது பிரமாணத்தை அவன் செய்யாம விட்டுட்டான்னா அவன் முழு 613 என்னது, ஃபெயில். கிரேஸ் மார்க்கு எதுவுமே கிடையாது. எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் தப்புனாலும் ஃபெயில் போடுற ஒரே எக்ஸாம் எதுன்னா நியாயப்பிரமாணம் தான். ஸ்கூல்லலாம் எப்படி 35 எடுத்துட்டா என்னது, பாஸ். மற்றதெல்லாம் தப்பா எழுதுனாலும் என்னது, பிரச்சனை இல்லை, இந்த அறிவு உனக்கு போதும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் 613ல் 613 செய்து முடிக்கணும். அப்படி முடிச்சாதான் அந்த பிரமாணத்தை பூரணப்படுத்துகிறோம், நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம்னு அர்த்தம்.
ஆனால் இந்த பிரமாணத்தை கொடுத்த நாட்கள்ல இருந்து சரி, இதை யாராலையும் என்ன பண்ண முடியல, முற்றிலுமாக நிறைவேற்றி அதை முடித்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒருவருமே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மூன்றாவது காரியமாக நம்ம அடையாளத்தை குறித்து, அடையாளமாக கிறிஸ்துவ குழந்தையாக பிறந்தார்னு சொல்லும் போதே சொன்னேன். ஒரு உடன்படிக்கைக்கு அவர் என்னவா வந்தார்? அடையாளமாக வந்தார். ஒரு புதிய உடன்படிக்கை, புது பிரமாணத்தை தருகிறதுக்காக தான் கிறிஸ்து வந்தார். ஆனால் தேவன் கொடுத்த பழைய இந்த பிரமாணத்தை இன்னும் யாரும் என்ன பண்ணி முடிக்கல, முழுசாக செய்து முடிக்காதனால இது எப்படி இருக்குன்னா பெண்டிங்லேயே இருக்கு. இதை முடிச்சாதான் அடுத்து என்ன பண்ண முடியும், அடுத்த ப்ரொமோஷன் தர முடியும். இப்போ ஸ்கூலில் 8th பாஸ் பண்ணாதான் எங்கே போக முடியும், 9th போக முடியுன்ற மாதிரி இந்த பிரமாணத்தையும் நிறைவேற்றி முடிச்சாதான் அடுத்த பிரமாணத்துக்கு போக முடியும். இந்த பிரமாணத்தை யாருமே முடிக்க மாட்டாங்க. இப்போ இந்த பிரமாணம் வேணான்னு ஒதுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரமாணம் வேணாம், இதை நிறைவேற்ற முடியல, இது கஷ்டம் அப்படின்னு ஒதுக்கிட்டா அப்போ யார் தப்பு பண்ணதா அர்த்தம்? கர்த்தர் தப்பு பண்ணதா அர்த்தம். கர்த்தர் கொடுத்தது என்னன்னு அர்த்தம்? தப்புன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் ஒரு பிரமாணம் மனுஷனுக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. இப்போ திடீர்னு ஆண்டவரே இல்லைப்பா அது கஷ்டம், அது வேணாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அப்படியும் நடந்துடக்கூடாது. ஆனால் எதையும் தந்தாகணும், புதிய பிரமாணம், புது உடன்படிக்கையும் உண்டாகணும். இது எல்லாம் கரெக்டாக வரணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த பிரமாணத்தை யாராவது ஒருவர் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? நிறைவேற்றி முடிக்கணும். 613 ஒரு மனுஷன் வாழ்ந்து முடிச்சாகும். அதுக்கு என்ன செய்ய? உலகத்தில் பார்த்தா யாராலையும் அதை அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியல. பரிசேயர்கள் தங்களை காட்டிப்பாங்க. பழைய இந்த இயேசுவின் நாட்களில் இருந்த பரிசேயர்கள் எப்படின்னா, இது 613 கடைப்பிடிக்கிறது போல தங்களை காண்பிச்சுப்பாங்க. அதனாலேயே ஊருக்குள்ள அவங்களுக்கு ஒரு மரியாதை. பரிசேயர்கள் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, எல்லாமே அப்படி இருக்கும். ஏன்னா அவங்க நம்மளால முடியலப்பா, அவங்களாம் என்ன செய்கிறாங்க, 613 கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இயேசு ஒரு விபச்சார ஸ்திரியை பிடிச்சிட்டு வரும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது என்ன பண்ணட்டும்? கல்லெறியட்டும். பிடிச்சிட்டு வந்தது யாரு? பரிசேயர் சதிசேயர்கள் தான் கையும் களவுமா பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் பரிசேயர் சதிசேயர் கல்லை எரிய மாட்டாங்க. ஏன்னா வெளியரங்கமாக அவங்க என்ன காட்டிக்கிறாங்க, நாங்கள் 613 செய்கிறோன்ற மாதிரி காட்டினாலும் அவங்களுக்குள்ளேயும் என்ன இருக்கு? குறைகள், பாவங்கள் இருக்கு. அவங்களும் 613 மிஸ் ஆகுறாங்க தான். ஆனால் அதை என்ன பண்ணிக்கல, வெளியே காட்டிக்கலே தவிர்த்து யாருமே இதை செய்து முடிக்கல. இந்த பிரமாணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அவன் பிறக்கிறதுலேருந்து பிரமாணத்தை நிறைவேற்றணும். இந்த 613 பிரமாணங்கள் எப்பத்துலேருந்து ஒரு மனுஷன் செய்ய ஆரம்பிக்கணும் தெரியுமா? தாயின் கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்த நாள்ல இருந்து இந்த பிரமாணங்களை நிறைவேற்றணும். 613 செய்து முடிக்கணும்னா எப்போ ஆரம்பிக்கணும்னா, ஒரு மனுஷன் பிறக்கிறதுலேருந்து செய்யணும். இப்போ புதிய பிரமாணத்தை கத்த தருவதற்கு பழைய பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கணும். அதனால தான் இங்கே மத்தேயுல இயேசு சொல்லுவார் 18வது வசனத்தில், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும், அதில் இருக்கிறதெல்லாம் நடந்து முடிகிற அளவும், அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது. அதை அழிக்கவே முடியாது. இதில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன உறுப்பை கூட என்ன பண்ணணும்? நிறைவேற்றினாதான் எதை அழிக்க முடியும்? பழைய பிரமாணத்தை அழிக்க முடியும். இப்போ இந்த பொறுப்பை யார் கையில் எடுக்கிறாங்கன்னா, கிறிஸ்து கையில் எடுக்கிறார். எடுத்து சொல்லுகிறாரு, இதோ நான் போகிறேன், புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அவர் வராரு. இப்போ அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுக்கு நான் முன்னாடியே சொன்னது போல குழந்தையா இருந்து நிறைவேற்றணும். நான் முழு பிரமாணங்களையும் நான் இன்னைக்கு போல 613 எடுத்தோன்னா அது தனி ஸ்டடியாக போயிடும். நான் இன்றைக்கு என்ன பேச போகிறேன்னா, அவர் எப்படி குழந்தையாய் பிறந்து குழந்தையாய் செய்ய வேண்டிய பிரமாணங்களை நிறைவேற்றி முடித்தார் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். இப்போ அந்த பிரமாணத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறதுக்கு அவர் எதிலிருந்து ஆரம்பிக்கணும்? ஒரு குழந்தையா இருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் இவர் குழந்தையாய் பிறந்ததற்கு ஒரு காரணம். அதனுடைய 10வது வசனத்துல இப்படியாக ஆபிரகாம் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கும் உங்களுக்கும்
உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். 8வது நாள்ல ஒரு குழந்தை பிறந்து 8வது நாள்ல இருந்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றணும். அப்போ கிறிஸ்து 613 செய்யணும்னா அவர் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? 8ஆம் நாள் குழந்தையிலிருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். இதுவே கிறிஸ்து குழந்தையாக வந்ததற்கு காரணம். இதுதான் ஒரு குழந்தை பிறந்தோடனே முதல்ல எடுத்து வைக்கிற நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம். இதை கிறிஸ்து நிறைவேற்றினாரா பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம், அதனுடைய 21வது வசனம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உற்பத்திருக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு பிறந்த 8ஆம் நாள் நியாயப்பிரமாணத்தின் முதல் படியை எடுத்து வைக்கிறார். என்ன பண்றாரு? தன்னை விருத்த சேதனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். இயேசு விருத்த சேதனம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா எந்த விதமான அவசியமும் கிடையாது. எந்த விதமான அவசியமும் கிடையாது. அவர் பிறப்பிலே வேறு விரிக்கப்பட்டவர். விருத்த சேதனம் என்பது இவங்கெல்லாம் ஒரு கூட்டம் காண்பிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம். ஆனால் கிறிஸ்து பிறப்பிலே வேறானவர். அவர் பரிசுத்தாவியினால் உற்பத்தியானவர், மனுஷனால் பிறக்கல. ஆனாலும் அந்த பிரமாணங்களை நிறைவேற்றி முடிப்பதற்காக கிறிஸ்து 8வது நாள், பிறந்து 8வது நாள்ல அவர் ஒரு அடி எடுத்து வைக்கிறார். என்ன தெரியுமா? தம்மை விருத்த சேதனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இப்ப இதை எங்க செய்யறாங்கன்னா, எருசலேம் தேவாலயத்துல செய்யறாங்க. மரியாளும் யோசேப்பு இயேசு எங்க கொண்டு போறாங்க? எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போய், பக்கத்துல தான், அங்க இருந்து ஒரு 6 மைல் தூரத்துல தான் என்ன இருக்குன்னா பெத்லஹேம் இருக்கு. அங்க இருந்து எங்க போறாங்க? எருசலேமுக்கு போய் இயேசுவுக்கு விருத்த சேதனம் செய்யறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து சாஸ்திரிகள் இயேசுவை பார்த்து, இயேசு எங்க இயேசுவை எங்க தூக்கிட்டு போறாங்க? எகிப்துக்கு தூக்கிட்டு போக போறாங்க. இது தேவன் குறித்திருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். எகிப்திலிருந்து என்னுடையவனை வரவழைப்பேன்றது அவருடைய தீர்க்க தரிசனம். ஆனா இந்த பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? அதை தள்ளி வைக்கிறார். பிறந்தோன்னே எங்க போயிருந்திருக்கலாம்? எகிப்துக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறார். எதற்கு? சில பிரமாணங்களை அவர் நிறைவேற்றுவதற்காக. ஒரு பிரமாணத்தையும் கர்த்தர் விற்றக்கூடாதுன்னு நினைச்சார். முதல் பிரமாணமாக விருத்த சேதனத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். 2வது, ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையில செய்யப்பட வேண்டிய பிரமாணம் என்னவென்றால், யாத்ராகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் தரித்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். இப்போ முதல் பிரமாணம், ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்படுகிற முதல் பிரமாணம், அது 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். 2வது என்னவென்றால், அது தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டு தேவனுக்கென்று படைக்கப்பட வேண்டும். படைத்தது மீன்ஸ் நம்ம சர்ச்லலாம் நம்ம பண்ணுவோம்ல, டெடிகேட் பண்ணுவோம்ல. குழந்தைய பிறந்தோன்னே என்ன பண்ணுவோம்? கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட கொடுத்து இதை கத்திருக்குன்னு நாங்கள் என்ன பண்ணுறோம்? டெடிகேட் பண்ணுவோம். இதை டெடிகேட் பண்ணணும். இப்போ இயேசுவை டெடிகேட் பண்ணாங்களா? வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 23வது வசனம். முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். அப்ப என்ன பண்றாங்க? கொண்டு போய் என்ன பண்றாங்க? இயேசுவை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்க பிரதிஷ்டை பண்றாங்க. இயேசு தேவாலயத்திலே பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார். எதற்காக? பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்காக. இனிதான் கிறிஸ்து பிதாவுக்கு பிரதிஷ்டை பண்ணப்படணுமா? இல்ல, கிறிஸ்து பிதாவுடையவர். இப்ப டெடிகேட்னா என்ன அர்த்தம்? கொண்டு போய் யாருக்கு கொடுக்குறோம்னு அர்த்தம்? தேவனுக்கு இது உங்களுடைய பிள்ளை நம்ம கொடுக்குறோம் தானே அர்த்தம். ஆனா இவர் யார் தான்? தேவனுடைய பிள்ளை தான். இவருக்கு தகப்பன் யார்? பிதா.
பிதாவாகிய தேவன் தான் இவருடைய தகப்பனே. இவரை போய் தனியாக டெடிகேட் பண்ணணும்னு கிடையாது. ஆனாலும் இவரை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? ஒப்பு கொடுப்பாங்க, பிரதிஷ்டை செய்வாங்க. மூன்றாவது காரியத்துக்கு நேராக போவோம். ஒரு குழந்தையாய் அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டிய பிரமாணம் என்னவென்றால், லேவியராகமம் அதனுடைய 12வது அதிகாரம், லேவியராகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம். அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் 1 வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சியாவது காட்டுப்புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர கடவன். அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவருக்குரிய பிரமாணம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவள். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவள். அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல்லுகிறார். மூன்றாவது பிரமாணம் என்னன்னா, ஒரு குழந்தையை பெற்றெடுத்து 40 நாள் ஆன உடனே, அந்த குழந்தை பெற்று 40 நாள் ஆன உடனே என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டையும் ஒரு புறாவையும் பலியாக கொண்டு வரணும். ஒருவேளை திராணி இல்லாவிட்டால் ஒரு புறாவையும் ஒரு ஜோடு காட்டு புறாவையும் 2 புறா குஞ்சுகளையும் ஆச்சு கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். இது பிரமாணம். இந்த பிரமாணத்தை கிறிஸ்து நிறைவேற்றினார். அதையும் பார்த்துருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இப்போ கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணாங்க? பலி செலுத்தினாங்க. இந்த 3 பிரமாணமும் ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டியது. இதுக்கப்புறம் இன்னும் பிரமாணங்கள் இருக்கு. இன்னும் எவ்வளவு இருக்கு? 610 இருக்கு. நான் அந்த 610 இன்னைக்கு நான் பேசுவேன். இந்த 3 பிரமாணங்களை வைத்து நான் உங்களோட பேச நான் விரும்புகிறேன். என்னன்னா, இந்த 3 பிரமாணங்களும் ஒரு குழந்தை நிறைவேற்ற வேண்டும். இதை கிறிஸ்துவின் வாழ்க்கையில நிறைவேறிடுச்சு. இதை ஏன் கிறிஸ்து செய்தார்? இதுல என்ன ரகசியம் இருக்கிறதுன்னு சொல்லிதான் நம்ம இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். முதல் பிரமாணம் நம்ம தியானித்தது விருத்த சேதனம். விருத்த சேதனத்தை குறித்து தியானித்தோம். வாசிப்போம். யோவான் 2வது அதிகாரம், யோவான் 7வது அதிகாரம் அதனுடைய 22, 23வது வசனம். யோவான் 7வது அதிகாரம் 22, 20. விருத்த சேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுத்தமாக்கினதுனாலே என் மேல் எரிச்சலாகலாமா? இப்போ கிறிஸ்து என்ன பண்ணுகிறாரு? ஓய்வு நாளில் ஒருத்தவனை சுகமாக்குறாரு. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் எப்படி ஓய்வு நாளில் சுகமாக்கலாம் அப்படின்னு. இயேசு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. எத்தனாவது நாளில்ப்பா விருத்த சேதனம் பண்ணுவீங்க? 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணுவோம். சரி, அப்போ ஒருத்தன் சனிக்கிழமை பிறந்துட்டான் அப்படின்னா கணக்கு பண்ணிங்கன்னா 8வது நாள் இன்னும் வரும், ஓய்வு நாளில் வரும். அப்போ நீங்கள் அன்றைக்கி விருத்த சேதனம் பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்கல்ல. அப்போது விருத்த சேதனன்றது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? இந்த நுனித்தோலை எடுக்கிறதுனால இவன் மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தப்பட்டு இவன் சுத்தமுள்ள ஒரு சந்ததியாக இருக்கிறான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே செய்கிறீங்க. அப்போது நான் இன்னைக்கு ஒருத்தவனை முழுசாக என்ன பண்ணியிருக்கிறேன்? சுத்தமாக்கி இருக்கிறேன். அப்போ இதை ஏன் தப்புன்னு சொல்கிறீங்கன்ற மாதிரி இயேசு முன்னாடி வைப்பார். இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு காரியம் நம்மளுக்கு விளங்குது. விருத்த சேதனம் அப்படின்னா என்னது? வேறுபாடு அல்லது சுத்தமாகும். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் இந்த உலக சாதியிலிருந்து வேறுபட்டவன். அதனாலதான் பிழையாம் இப்படியாக சொல்லுவாரு, இவர்கள் தனியே வாசம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு இருக்கும்.
அதாவது இஸ்ரவேல் சனம் ஏன் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் தனி கூட்டம். அவங்க இது எதுவுமே அவங்களோட கலக்காது. இந்த உலக பழக்க வழக்கங்களோ, இந்த உலகத்தின் காரியங்களோ, இந்த உலகத்தின் பாவங்களோ அவர்களோடு கலக்காது. இது எதற்கு அடையாளம்னா பிதாவுக்கு நிழலானது. பிதா எப்படிப்பட்டவர்னா எந்த தீமையும் இல்லாதவர். அவரிடத்துல அநீதி இல்லை, அவரிடத்துல பாவம் இல்லை, அவரிடத்துல தீமை இல்லை. விருத்த சேதனம் என்பது எதனுடைய அடையாளம் என்றால் பிதாவினுடைய அடையாளம். பிதா எப்படிப்பட்டவரோ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனும் அதற்கு அடையாளமா இருக்கு. இந்த பிரமாணத்தின் முதல் காரியம் தன்னை பிதாவை போல மாற்றுவது, பிதாவுக்கு நிழலாய் நம்மை மாற்றுவதே விருத்த சேதனம். இப்ப இந்த இடத்துல கிறிஸ்து முதல் பிரமாணத்தின் மூலமாக யாரை வெளிப்படுத்துறாரு? பிதாவை வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், அவரை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல யாத்திராகமம் 13:2 இப்படியாக சொல்லுகிறது, யாரை ஒப்பு கொடுக்கணுமா? முதற் பேரானதான் என்ன பண்ணணும்? டெடிகேட் பண்ணணும். 2வது பிள்ளையோ 3வது பிள்ளையோ என்ன பண்ண போறது இல்லை, இந்த டெடிகேஷனுக்குள்ள கொண்டு போகிறது கிடையாது. முதல் பிறந்தவர் தான், முதற் பேரானதை தான் என்ன பண்ணணும்? டெடிகேட் பண்ணணும். இப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:6, மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அப்போ முதற் பேருன்றது யாருக்கு நிழலா இருக்கிறது? குமாரனுக்கு நிழலா இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு நிழல் தான் என்னது? முதற் பேரானது. இப்போ முதல்ல பார்த்தோம், விருத்த சேதனம் என்பது வேறு பிரிக்கப்படுதல், ஒன்றிலும் கலவாது தனித்திருக்கிறது. இது யாரை குறிக்குது? பிதாவை குறிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது ஒப்பு கொடுத்தல். எதை ஒப்பு கொடுக்கிறோம்? முதற் பேரானதை ஒப்பு கொடுக்கிறோம். முதற் பேருன்றது யாருக்கு நிழலா இருக்கிறது? குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிறது. மூன்றாவது பிரமாணம் நம்ம வாசித்தோம், லேவியராகமம் 12:6-8 நம்ம வாசிக்கும் பொழுது பலி செலுத்துகிற பிரமாணம். இப்போ இந்த பலியில எதை பலி செலுத்துகிறோம்? ஆடை கொண்டு போனாலுமே, நீங்க முந்தின லேவியராகமத்தினுடைய 6ஆம் வசனத்துல நீங்க லேவியராகமம் 12:6ஆம் வசனத்துல பார்த்தா கூட முதல்ல ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியா செலுத்திட்டு கூடவே எதையும் செலுத்தணும்? ஒரு புறா குஞ்சையாவது காட்டு புறாவையாவது நம்ம அதில் கொண்டு வந்துடணும். வாய்ப்பே இல்லை, என்கிட்ட அதற்கான சக்தி இல்லைன்னா கூட அதில் எது இருக்குது? புறாவை கொண்டு வந்துடணுன்ற அந்த பிரமாணம் அதில் நிச்சயமா இருக்கும். ஏன் புறா வருகிறது? இங்க வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின நிருபம் 3ஆவது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம், பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். இப்ப இயேசு ரூபம் கொள்ளுகிறார்னா பல ரூபங்கள் கொண்டார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொள்ளுகிறார்னால என்ன ரூபம் தான் கொள்ளுவாரு? புறா ரூபத்தை தான் எடுப்பார். புறா ரூபத்தை, இது மட்டும்தான் அவர் ரூபம் கொண்டாருன்னு வேதம் எடுத்துரும். மற்ற எதிரையுமே ரூபத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவருக்கு எழுதியிருக்காரு. இதை மாத்திரம்தான் ரூபம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ முதலாவது பிரமாணத்துல பார்த்தோம், விருத்த சேதனம் பிதாவுக்கு நிழலா வந்துச்சு. ரெண்டாவது முதற் பேரானது குமாரனுக்கு நிழலாய் வந்தது. மூன்றாவது பிரமாணம் புறா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலா வரும். இப்போ இந்த இடத்துல யாரை தான் கொண்டு போறாங்க? இயேசுவை மாத்திரம்தான் கொண்டு போறாங்க. ஆனா இயேசு தம்முடைய இந்த குழந்தை உருவிலிருந்து அவர் யார் அங்க காட்டுறாரு தெரியுமா? பிதாவையும் காட்டுகிறார், குமாரனாகிய தம்மையும் வெளிப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவரை அங்க வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவரையும் வைக்கிறார். பாருங்க, நம்ம எல்லாருமே இயேசு மரித்தாருன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இயேசு நமக்காக என்ன பண்ணாரு? சிலுவையில மரித்தாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த சிலுவையில இயேசு மாத்திரம் இல்லை, இயேசுவோடு கூட பிதாவும் தூக்கினார், இயேசுவோடு கூட பரிசுத்த ஆவியானவரும் இருந்தார். அவங்க 3 பேர் இந்த இடத்துல இயேசுவை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ண போறாங்க. இவரை நான் என்ன பண்ணுகிறேன்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன். அந்த இடத்துல பிதாவும் இருக்கிறார்,
குமாரனும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். உண்மை இன்னொன்னு சொல்றேன், ஒரு குழந்தையாக நிறைவேற்ற வேண்டிய நியாயப்பிரமாணம் மொத்தம் எத்தனை தெரியுமா? 4 பிரமாணம். ஆனா இயேசு 3 மாத்திரம் தான் செஞ்சிருப்பார். ரொம்ப பர்டிகுலரா 3 மாத்திரம் தான் செய்யணும்னு செஞ்ச ஒரு காரியம் இந்த நிகழ்வு. ஏன் சொல்றேன்னா, இதுல வெறும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் தேவன் வெளிப்படுத்தணும்னு நினைச்சார். 4வது காரியம் இருக்கிறது. அதை வாசித்து ஏன் நிறைவேற்றலன்னு நான் சொல்றேன். என்னாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே கர்ப்பம் தரித்து பிறக்கும் யாவும் உனக்கு உரியதாயிருக்கும். ஆனாலும் மனிதரில் முதல் பேற்றை அகதியமாய் மீட்க வேண்டும், தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்றையும் மீட்க வேண்டும். இப்போ பிரமாணத்தின்படி என்னன்னா, 2வது பிரமாணம் என்ன சொன்னேன்? டெடிகேஷன். பிள்ளை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். என்னென்ன தெரியுமா ஒப்பு கொடுக்கணும்? பலின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். இது எதுக்கு நான் கொடுக்குறேன்? ஆண்டவருக்கு பலியா கொடுக்குறேன்னு கொடுக்கணும். முதற் பேரானது என்ன கொடுக்கணும்? பலியா கொடுக்கணும். ஆனா ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு நிபந்தனை சொன்னார். என்ன தெரியுமா? உன் பிள்ளைய என்ன பண்ணு, அதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்துட்டு உன் பிள்ளைய என்ன பண்ணிடு, ஃபர்ஸ்ட் டெடிகேட் பண்ணிடணும், பலின்னு சொல்லிடணும். அப்புறம் மீட்கும் பொருளை கொடுத்துட்டு என்ன பண்ணிடணும், இதை மீட்டுட்டு போயிடணும். எவ்வளவுனா 5 சேக்கல் வெள்ளியை கொடுத்து, அதாவது 20 சேரா வெள்ளியை கொடுத்து அதை மீட்டுட்டு போகணும். 16ஆம் வசனத்துல இருக்கோம், மீட்க வேண்டியவர்கள் 1 மாதத்திற்கு மேற்பட்டதானால் உன் மதிப்புக்கு இசைய பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 5 சேக்கல் பணத்தாலே அவைகளை மீட்க வேண்டும். 1 சேக்கல் 20 சேரா அப்படின்னு போட்டிருக்கும். 1 மாதம் தாண்டிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? எப்போ தான் போவாங்க? 40வது நாளில் தான் போவாங்க. அப்படின்னா கணக்குப்படி என்ன தாண்டிடும்? 1 மாதம் தாண்டிடும். 1 மாதம் தாண்டிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? நான் 20 சேரா கொடுத்துன்னு, அதாவது 5 சேக்கல் வெள்ளி கொடுத்து குழந்தை மீட்டுட்டு வரணும். ஆனால் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் படிச்சீங்கன்னா இந்த பிரமாணம் செய்யப்பட்டதாக வேதத்தில் இருக்காது. அவங்க செய்யலைன்னு நான் சொல்லலை, அவங்க செய்திருப்பாங்க. ஆனால் வேதத்தில் அதை எழுதவே இல்லை. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இப்போ நம்ம வாசித்த அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்துல அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் இருக்கும். அடுத்து அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா சிமியோன் வருவாரு. சிமியோனுக்கு அடுத்து அன்னாள் வருவாங்க. அன்னாள் வந்து அப்படியே இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே போய் இந்த மீட்கப்பட்டதை குறித்த அந்த சம்பவமே என்ன பண்ணப்படாது, வேதத்துல எழுதப்படாது. ஏன் தெரியுமா? இவர் மீட்கப்படுவதற்காக வந்தவர் அல்ல, நம்மை மீட்கிறதுக்காக வந்தவர். அல்லேலூயா. அவரை ஒப்பு கொடுத்தது தான். 20 சேரா கொடுக்கலைன்னா அது என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைய பலி செலுத்தணும், இல்லை 20 சேரா வெள்ளி கொடுக்கணும். ஆனால் இங்கே 20 சேரா வெள்ளி கொடுக்கப்படல. கர்த்தர் நிறைவேற்றாத ஒரே பிரமாணம் இது மாத்திரம். அதாவது பிரமாணத்தை ஒருவேளை அவர் நிறைவேற்றலையா அப்படின்னு இல்லை, இது எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், குழந்தையை மீட்டுக்கிறீங்கன்னா இதை பண்ணுங்க, இல்லை பலி செலுத்துறீங்கன்னா என்ன பண்ணலாம், பலி செலுத்தலாம், இதை செய்ய வேணாம். இது வந்து ஆப்ஷன் தான், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. இதை சூஸ் பண்ணிங்கன்னா குழந்தை என்ன பண்ண தேவையில்லை, பலி செலுத்த தேவையில்லை. பலி செலுத்துறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, 20 சேரா கொடுக்க தேவையில்லை. கர்த்தர் எதை திரும்ப சூஸ் பண்ணாரு, தன்னை பலியாக அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அவங்களுக்கே தெரியல அவங்க ஏன் 20 சேரா கொடுத்து வாங்காமல் விட்டாங்க. ஒருவேளை வாங்கியிருந்தாலும் ஏன் லூக்கா எழுதாமல் விட்டார், எழுதி இருக்கலாம்ல, ஆனால் எழுது. அங்கே அவர் பின் பாயிண்டாக இந்த 3 பிரமாணத்தை மாத்திரம்தான் வைக்கிறார். ஏன்? இங்கே பலியாக செலுத்தப்படுகிறது பிதா, இங்கே பலியாக செலுத்தப்படுகிறது குமாரன், இங்கே பலியாக செலுத்தப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர். இந்த தேவன் நமக்காக வந்தார். அல்லேலூயா. நமக்காக வந்து அவர் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இப்படி எழுதியிருக்கும், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின்
முடிவாக இருக்கிறார். நான் இங்கே வெறும் 3 காரியத்தை தான் சொன்னேன். நீ அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 613 நீங்கள் படிக்கலாம். ஆனால் நான் ஏன் குழந்தையாக பிறந்தாருன்ற அந்த சப்ஜெக்டோடு இருக்கிறதுனால இதை சொல்கிறேன். இந்த குழந்தையாக பிறந்தால்தான் இந்த பிரமாணங்களை நிறைவேற்ற முடியுன்ற ஒரு காரியம் இருக்கிறதுக்காக கிறிஸ்து குழந்தையாக வந்து இந்த பிரமாணத்தை நிறைவேற்றினார். இதை மாத்திரமல்ல, 613 நிறைவேற்றி நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் முடிச்சு வச்சார். அதை மட்டும் அவர் முடிக்கலைன்னா இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த கிருபையின் பிரமாணம் நமக்கு கிடைச்சிருக்காரு. ஒரு காரியத்தை கர்த்தர் முடிக்காம மற்றொரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், தொடங்க மாட்டார். வேதத்தில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிங்கன்னா இருக்கும், பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்த பிறகுதான் கர்த்தர் எதை உண்டாக்குறாரு, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குவார். அப்போ பழையதை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒளிய பண்ணணும். அப்போ நியாயப்பிரமாணத்தை ஒளிய பண்ணணும்னா அதுக்கு இருக்க ஒரே வழி என்ன தெரியுமா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா மாத்திரம்தான் நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க முடியும். கிறிஸ்து அந்த காரியத்தை தம்முடைய கையில் எடுத்துட்டார். ஏன் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார், ஏன் நேரடியாக பலியாக மாறாம இத்தனை காலங்கள் வாழ்ந்தார், இப்படி பிறந்து வந்தார் என்றால் நம்மை இன்று நாம் அனுபவிக்கிற இந்த கிருபையின் பிரமாணத்துக்குள்ளாக நடத்துகிறது. ஒருவேளை நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை மறந்து போய் டயர்டில் தூங்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது, எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. அதுவே பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளில் ஏதாவது பண்ணால் தண்டனை உண்டு. ஓய்வு நாளில் ஏதாவது பண்ணால் தண்டனை உண்டு. ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது, செஞ்சா இல்லை ஏதாவது போய் ஏதாவது முயற்சி பண்ணால் போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயம் வந்து ஜனங்கள் ஓய்வு நாள் அன்னைக்கு மண்ணா பொறுக்குவாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சா என்ன பண்ணிடும்னா கெட்டு போயிடும், வாய்க்காது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை தவிர்க்க முடியலன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகிறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வச்சாலே இன்றைக்கி தான் வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க. அது தவறு என்று நான் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா கர்த்தர் அது என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்படி ஒரு நாளை மையப்படுத்தி மற்ற எல்லா நாள்லையும் அப்படி கிருபையின் பிரமாணத்தில் கிடையாது. எந்த நாள்லையும் தொழுது கொள்ளலாம். கொரோனா டைமில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகாமல் எத்தனை நாள் வீட்டில் இருந்தோம், உடனே ஆண்டவருடைய அக்கினியை புரிஞ்சார். இல்லை, திங்கட்கிழமை சபைக்கு போன நாட்கள் உண்டு, வெள்ளிக்கிழமை சபைக்கு போன நாட்கள் உண்டு, புதன்கிழமை சபைக்கு போன நாட்கள் உண்டு. எங்கள் சர்ச்சிலலாம் ஞாயிற்றுக்கிழமை வைக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து. அதனால் நாங்கள் திங்கட்கிழமை வச்சோம், வீட்டில் இருந்து ஆராதிச்சோம். இதெல்லாம் எப்படி நமக்கு வந்துச்சுன்னா அவர் அந்த பழைய பிரமாணத்தை முடிச்சதுனால. இல்லைன்னா கொரோனாவாக இருந்தாலும் நம்ம ஓய்வு நாள் அன்னைக்கு எங்கே போயிருந்துருக்கணும், ஜபாலயத்துக்கு போகணும். வருஷந்தோறும் ஒரு வாட்டி தேவாலயத்துக்கு போகணும், போய் நின்று தான் ஆகணும். நீங்கள் எங்கும் தேவனை தொழுது கொள்ள நம்மளுக்கு கிருபை இருக்கிறது. எந்த நேரத்திலும் நாம் தொழுது கொள்ளலாம். எந்த அறையிலும், எந்த பஸ்ஸிலையும், எந்த ட்ரெயின்லையும் நம்ம யாரை அனுபவிக்க முடியும்னா கர்த்தரை அனுபவிக்க முடியும். இதெல்லாம் எப்படி கிடைச்சது? இங்கே ஒருவர் சகல பிரமாணங்களையும் தாமாக வந்து நிறைவேற்ற முடியாது. அதை நிறைவேற்றி முடித்தபடியினால தான் இன்றைக்கு நாம இவ்வளவு சுதந்திரமாக இருக்கும். கிறிஸ்து ஏதோ எதர்ச்சியாக குழந்தையாக வரலைங்க, நமக்காக பிளான் பண்ணி வந்தார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் வந்து யோசித்து 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 எப்படி செய்யலாம், என் பிள்ளைக்கு இதை எப்படி பெஸ்ட் ஆக்கி தரலாம், யோசித்து யோசித்து பண்ண ஒரு காரியம் தான் ஒரு குழந்தையாக வந்து. இப்போ நாம் என்ன பண்ணணும்? இப்போ இதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றிட்டாரு, இதெல்லாம் கர்த்தர் செய்து முடித்துட்டாரு. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே அவர் குழந்தையாக வந்தார். குழந்தையாக வந்து நிறைவேற்ற வேண்டிய 3 பிரமாணங்களை கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, நிறைவேற்றிட்டார். இனி வாழ்க்கையில் மற்ற பிரமாணங்களை நிறைவேற்றினார். அது இப்போ நம்மளுடைய படிப்பல்ல. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்கப்புறம் அப்படின்றத நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அதனுடைய 10வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். இதுல இருந்து தான் நாம் தியானித்து முடிக்க போகிறோம். 10வது வசனம் 1ஆம் வசனத்தில், 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால்
அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இந்த வசனங்கள்ல இருந்து நாம் தியானித்து முடிக்க போகிறோம். இப்போ இங்க என்ன பவுல் எழுதுறாருன்னா, மற்ற புறஜாதிகளுக்கு எழுதுகிறாரு, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னோட பெரிய ஆசை அப்படின்னு அவர் எழுத ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவர் யார்? ஒரு பென்யமீன் கோத்திரத்தான், இஸ்ரவேல் சந்ததியில பிறந்தவர். அவரும் இப்ப இருக்க மற்ற இஸ்ரவேலர் எப்படி வைராக்கியம் காட்டுறாங்களோ அது போல வைராக்கியம் காட்டினவர். ஆனா கிறிஸ்து என்ன பண்றாரு? இவரை சந்திக்கிறார். தமஸ்குக்கு போற வழியில அவர்களிடத்துல தேவனோடு பேசி அவன் என்ன பண்ணுகிறாரு? ரட்சித்து கொண்டு வருகிறார். இப்ப இவர் ரட்சிக்கப்பட்டுட்டார். இவருக்குள்ள ஒரு பெரிய ஆசை, நான் ரட்சிக்கப்பட்டது போல யாரும் ரட்சிக்கப்படணும், எல்லா இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படணும். ஆனா இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவங்க கிறிஸ்து தந்த புதிய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாம எதையே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க? நியாய பிரமாணத்தையே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நியாய பிரமாணத்தையே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்போஸ்தலர்களுக்குள்ளே தர்க்கம் வரும். விருத்த சேதனம் பண்ண சொல்லணும், இல்லை வேணாம், இதை சொல்லணும், அது வேணாம், இது வேணாம்னு அவங்களுக்குள்ளே தர்க்கங்கள்லாம் இருந்துச்சு. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இப்போ புறஜாதிகாரனால தேவ ஆவி ஊற்றப்பட்டுருச்சு, நம்ம என்ன பண்ணணும்? அவங்ககிட்ட போய் விருத்த சேதனம் பண்ண சொல்லணும் அப்படின்பாங்க. யாரு? கர்த்தரோடு இருந்து, கர்த்தரோடு பார்த்து, அவரை பார்த்து, அவர் சொல்லிக் கொடுத்த எல்லாம் கற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்களே இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால எதை விட முடியல? அந்த பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை விட்டு கிறிஸ்துவனுடைய இந்த பிரமாணத்துக்குள்ள வர முடியல. இஸ்ரவேலரால ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, அவர் எதை தெளிவாக போதிச்சார்னா, நியாய பிரமாணத்தை வேற ஒரு ஆங்கிளில் போதிச்சார். எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது இயேசு சொன்னார், சரிப்பா ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது. ஒரு மாடு குழியில் விழுந்துருச்சு, என்ன பண்ணுவேன்? எடுப்பேன். அப்போ அது வேலை இல்லையா? இது நம்ம ஆட்களுக்கு பொறுக்கல. தேவதூஷணம் சொல்லிட்டாரு, கல் எடு அப்படின்றாங்க. யூதர்களால் தேவனை காட்டிலும் எதை மேலே வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தேவனுடைய பிரமாணத்தை மேலே வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களால அதை விட முடியும். மனைவியோட அன்பா வாழணும், ஆனால் நம்மால் பிரமாணத்தை தூக்கிட்டு வருவாங்க. தள்ளுதற் சீட்டை கொடுத்து பொண்டாட்டியை தள்ளி விட்டுறலாமே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இது ஆண்டவர் கொடுக்கல, இது மோசே அவங்களுடைய இருதயத்தின் கடினத்தை நிமித்தம் தந்தான் அப்படின்பாரு. ஆனால் அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. மோசையே கொடுத்துருந்தாலும் அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இப்படின்றது தான் அவங்களோட மைண்ட் செட், இஸ்ரவேலோட மைண்ட் செட். இவங்க என்ன பண்ணுகிறாங்க? 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாக இருக்கிறார். இப்போ அவங்களால எதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா, தேவனுடைய நீதியை. எதை அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா, சுய நீதியை, பிரமாணத்தை எடுத்துக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய நீதி, தேவனுடைய நீதி அப்படின்னா என்னன்னா, அதனுடைய 4ஆம் வசனத்துல எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து அப்படின்னு இருக்கும். அப்ப நீதி யார் மூலமா வருது? கிறிஸ்து மூலமா வருது. எதை ஏத்துக்கிட்டா தேவ நீதியை ஏற்றுக்கொள்கிறதா அர்த்தம்? கிறிஸ்துவையும் அவருடைய போதனைகளையும் ஏற்றுக்கிட்டா தேவ நீதியை ஏற்றுக்கணும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, யூதர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் என்னன்னா, அது எப்படி தேவன் மனுஷனா மாறணும், அது எப்படி மனுஷனா அவர் மரிக்கலாம், அவர் எப்படி ஒரு புறஜாதியா இருக்கும், ரோமர்கள் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்து போகலாம் அப்படின்னா அது எப்படி தேவன் அப்படின்றதான் யூதர்களுடைய பெரிய கேள்வி. அவங்க எதை ஏத்துக்க மாட்டாங்கன்னா, தேவன் தம்முடைய பார்வைக்கு சரின்னு நினைச்சு பண்ண ஒரு காரியத்தை யாரால ஏத்துக்க முடியல? இஸ்ரவேலரால ஏற்றுக்கொள்ள முடியும். தேவ பார்வைக்கு மனுஷனை மீட்கணும் அப்படின்ற அந்த ஒரு காரியத்திற்கு அவருக்கு சரியினப்பட்ட வழி எது தெரியுமா? தம்மை பலியாக தருகிறது, தம்மை ஒப்பு கொடுக்கிறது. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். தேவன் நம்மளை குறித்து ஒரு பாதை வச்சிருப்பார், ஒரு சித்தம் வச்சிருப்பார், ஒரு நீதி வச்சிருப்பார், அது நமக்கு தெரியும். ஆனாலும் நம்மளால அதை என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதில் நிறைய நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது, நிறைய நம்மளுக்கு ஒத்து போகாதது இருக்குது. இப்போ பரிசேயர் சதுசேயர்களுக்கு எப்படின்னா, அவங்க சொல்கிறது தான் சட்டம், நியாய பிரமாணத்தை அவங்க எப்படி போதிக்கிறாங்களோ அதுதான்.
அவங்க எப்படிலாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மாற்றி போதிப்பாங்க. அதை யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் அதை படிக்க மாட்டாங்க. இவங்க தான் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. தேவாலய ஜெப ஆலயங்கள் என்ன பண்ணுவாங்க, புஸ்தக சுருளை வைத்து போதிப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்ட்டு. அவங்களுக்கு ஏற்றாற் போல அதை மாற்றிப்பாங்க. பல காரியங்கள் மாறின பிரமாணங்கள் உண்டு, நான் அதுக்குள்ளே நான் போகலை. இது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தேவனுடைய சித்தம், அவருடைய நீதி, அவருடைய வழியை பார்க்கும் பொழுது அதை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன்னு சொல்லிட்டார் இயேசு. என்ன இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஒருவனும் பரலோக பிதாவின் இடத்துல வர முடியாது. என்னை தவிர்த்து உங்களுக்கு என்ன கிடையாது, வேற வழி கிடையாதுன்றதை யாரால ஏற்றுக்கொள்ள முடியல, யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி இவர் மாத்திரம்தான் வழியா இருக்கும்? அப்போ நாங்கள் இவ்வளோ நாள் கடைபிடித்த பிரமாணங்களை எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாதான். அதனால தான் எபிரேயருக்கு பவுல் எழுதும்போது, பவுல்னு அதை நம்புகிறோம் ஆனால் யாருன்னு தெரியாது, பிரமாணங்கள் நம்மளை பரிசுத்தமாக்க மாட்டாதே அப்படின்னு எழுதி கொடுப்பார். இந்த நீங்கள் எபிரேயர் புஸ்தகத்தை இனிமேட்டு இந்த கண்ணோட்டத்தோடு படிங்க. அது முழுக்க முழுக்க யூதர்களுக்காக எழுதுனது. கிறிஸ்து தான் மெய்யான தேவன் அப்படின்றத விளங்கணும் அப்படின்றதுக்காக யூதர்களுக்காக எழுதின ஒரு புத்தகம் தான் எபிரேய புத்தகம். அதில் நிறைய பிரமாணங்களை குறித்தோம், மெல்கிசேதேக்கு குறித்தோம், அவர் எப்படி ஆசாரியன் ஆனார், அவர் எப்படி தேவன் ஆனார், அவர் எப்படி மனுஷன் ஆனார், அவர் தேவன் தான், நம்முடைய பிரமாணங்கள்லாம் எப்படி அழுக்கான கந்த அப்படின்றத குறித்துலாம் அநேக காரியங்களை எழுதியிருப்பார். அதில் ஒரு வசனம் கிடைத்ததுன்னா உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன், இல்லைன்னா அதை சொல்லிட்டு போகிறேன். பத்தாவது அதிகாரம் 1வது வசனம், இருக்கிற நிருபம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் என்ன பண்ண முடியாது, பூரணமாக்க மாட்டாது. இது உங்களை பூரணமாக்கி பரலோகத்துக்கெல்லாம் கொண்டு போகாதுப்பா. இது உங்களை ஜஸ்ட் ஒரு நிழல் தான், ஆயத்தம் தான் படுத்தும். நீங்கள் பூரணமாகணும்னா யார் வேணும், கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு இருக்கும். அதனால தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனம், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார் அப்படின்றது. கிறிஸ்து வந்தாதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களே பூரணமாக முடியும். அதனால இவர் எபிரேயர்களுக்கு சொல்றாரு, என்னது, நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு பெற்றதுனால தான் யாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, சிம்சோன் எல்லாருமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே நம்மனால தான் என்ன ஆக போறாங்க, பூரணமாக போறாங்க. நம்ம தான் யாரை வாங்கியிருக்கிறோம், கிறிஸ்துவை வாங்கியிருக்கிறோம், நீதியை வாங்கியிருக்கோம். தேவ நீதி நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டதுனால இப்போதான் யாரெல்லாம் பூரணமாகறாங்க, ஆபிரகாமெல்லாம் பூரணப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இதை யாரால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா இஸ்ரவேலரால் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு நமக்கு முன்னாடி கிறிஸ்து ஒரு புதிய பிரமாணத்தை வைத்திருக்கிறார், ஒரு புதிய நீதியின் பாதையை வைத்திருக்கிறார். நம்முடைய வேலை என்னன்னா, இந்த நீதியை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்க விடுறோமா அப்படின்ற. கர்த்தர் ஒரு திட்டத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அவருடைய திட்டம் என்னைக்குமே பார்வைக்கு அற்பமானதாயும் முடிவிலே சம்பூரணமாயிருந்தார். அல்லேலூயா. அவர் எப்பயுமே அப்படிதான் திட்டம் பண்ணுவார். பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும், எப்படிப்பா ஒரு ஆண்டவர் போய் மனுஷனா எதுக்குப்பா பிறந்துக்கிட்டு அப்படின்னு இருக்கும். ஆனால் முடிவில் அவர் வழியாக மாறி உயிர்த்தெழும் பொழுது அதில் மகிமை இருக்கும். அவர் எந்த காரியத்தை செய்தாலும் சரி அது ஆரம்பம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால தான் தேவாலயத்திற்கு அஸ்திவாரம் போடும்போது ஆண்டவர் சொல்லுவார், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் இந்த அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டை பண்ணுமா அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், இந்த அற்பமாக எண்ணப்படுகிற இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக. ஆண்டவர் எப்பயுமே ஆரம்பத்தை அற்பமாக வைப்பார், முடிவை சம்பூர்ணமாக மாற்றும். அவருடைய நீதி பார்வைக்கு எப்படி இருக்கும்னா ஆரம்பத்தில் அற்பமாக இருக்கும். இப்போ இயேசு சொல்றாரு, என்னது, எல்லாருமே சமம்பா, எல்லாருமே ஒன்று, சமாரியனும் ஒன்று தான், இஸ்ரவேலில் இருக்க யூதனும் ஒன்று தான் அப்படின்றாரு. ஆனால் யூதர்கள் அது அப்படி இல்லை. யூதர்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள்லாம் யாரு, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி,
எங்களெல்லாம் அவங்களுக்கு ஈக்குவல் ஆக்குறீங்களா அப்படின்பாரு. அதனால தான் இயேசு ஒரு உவமை சொல்லும் பொழுது ஒரு சமாரியன் வந்து அவனை எடுத்து அவனை சத்திரத்தில் கொண்டு போய் விட்டாருன்னு அப்படி சொல்லுவார். அவங்க கேட்பாங்க, ஆண்டவரே என் நெய்பர் யார், என்னுடைய பிறன் யார், அதாவது என்னோட நெய்பர், நான் யாரை என் நெய்பராக பார்க்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த உவமையை சொல்லிட்டு சொல்லுவார், இதில் உனக்கு யார் பிறனாக இருக்கிறான், அந்த சமாரியன் அப்படின்னு. இதே போல் மற்றவங்களை பாரு, யாராக இருந்தாலும் ஒன்றுதான் அப்படின்றது இயேசுடைய வழி. இப்போ இதை பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு எப்படி இருக்கும்னா, அப்போ இத்தனை காலம் நாங்கள் எல்லாரை விட்டு வேறுபட்டு நாங்கள் தனியாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? ஆனால் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, இதை நீ செஞ்சாதான் நீ பூரணமாக முடியும். நீ இது வரைக்கும் செய்ததெல்லாம் சரி. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விட்டு விடாம இருக்க வேண்டும். நீ அதை செய்யணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை நீ விட்டுட்டீன்னா நீ என்ன ஆக மாட்ட, பூரணமாக மாட்ட. நான் பூரணமாகணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெரிய ஓட்டமே நம்ம பரிசுத்தமாகி ஒரு முழுமையாகி பரலோகத்துக்கு போகணும். நம்ம எதை வேணால் நன்மைகளை செய்யலாம். இந்த உலகத்தில் நல்லது பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியும்? அத்தனை உதவிகள் செய்கிறாங்க. நம்மளுடைய சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க, பல நன்மைகளை செய்கிறாங்க, நீதியை நடப்பிக்கிறாங்க, அவங்களுடைய பார்வைக்கு நலமானது எல்லாவற்றையும் செய்கிறாங்க. ஆனால் அவங்கள பரலோகத்துக்கு ஆண்டவர் கூட்டு போவாரான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன்? அவர்களிடத்துல கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து இருக்கிற இடத்துல தான் பூரணம் வரும். உண்மை உள்ள மனுஷன் என்ன அடைவானா? பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அடைவான். தேவனுக்குள் உண்மை உள்ள மனுஷன் எங்கேயா சொல்லியிருக்கா? இல்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அடைவான். உபத்திரவப்படுகிறவர்கள் கர்த்தர் கிருபையா இருக்கிறார். கர்த்தருக்குள் உபத்திரவன் உலகத்துல யார் கஷ்டப்பட்டாலுமே ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? அவங்களுக்கு உதவி செய்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் என்ன பண்ணுகிறாரா? மழையை வர்ஷிக்க பண்ணுகிறாருன்னு இருக்கு. இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துடலாம், நல்லவர்களா வாழ்ந்துடலாம், நம்முடைய நீதியின்படி வாழ்ந்துடலாம். ஆனா நாம் பரலோகத்திற்கு ஏற்றவர்களாக இல்லை, தேவ பார்வையில நல்லவர்களாக நாம் காணப்படணும், தேவ பார்வையில மேன்மையாக காணப்படணும்னா நம்ம வாழ்க்கையில நம்ம நீதி அல்ல, தேவ நீதி செயல்படணும். அந்த தேவ நீதி என்னவென்றால் கிறிஸ்து. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில செயல்படுறாரா? ஏன் கஷ்டப்பட்டு தேவன் இந்த பிரமாணங்களை முடித்து வைத்தார்? நம்மை பூரணமாக்கும்படி. இவைகள் எதுவுமே நம்மளை பூரணமாக்காது. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறனால நான் உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்டவனா இருப்பேன், பரலோகத்துல தனியா இருக்க மாட்டேன். என்ன பலி டெடிகேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு 20 வெள்ளி காசு கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க? ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி, பிரமாணம். பலி செலுத்துகிறோம், பலி பூரணமாக்க மாட்டாதே, பூரணப்படுத்தாதே. அப்படி பலி பூரணப்படுத்தணும், ஒரு முறை பலி செலுத்தினாலே என்ன ஆயிடணும்? பூரணம் வந்துடணுமே. நான் ஏன் தினம் தினம் செலுத்தணும்? வருஷம் வருஷம் நான் ஏன் போய் செலுத்தணும்? இவைகள் எல்லாம் நிழல். இந்த உலக வாழ்க்கையில நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? நிறைய நிழலை பிடிச்சிக்கிட்டு நெஜத்தை விடும், நிழலை பிடிச்சிட்டு நெஜத்தை விடும். எப்படி தெரியுமா? நம்மளா போய் லஞ்சம் கொடுக்க மாட்டோம், ஆனால் கேட்டால் நம்ம கொடுப்போம். ஆண்டவர் நாம் கொடுக்கல, அவன் தான் கேட்டான். நம்ம நிழலுக்குள்ளேயே இருந்துக்கும். நிழலில் நிறைய மறைஞ்சிருக்க, நிழல் நிறைய மறைச்சிடும். இவன் எல்லார்ட்டையும் உங்களை கூப்பிட்டு நீங்கள் நல்லவங்களான்னு கேட்டால் நம்ம யாராவது கெட்டவன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நம்முடைய நிழலுக்குள்ளே போய் பார்த்தோன்னா நம்முடைய நிழலுக்கு தெரியும், நம்மளோடு இருக்கிற தனி வீட்டு அறைக்குள்ளே இருக்கிற நிழலுக்கு தெரியும் நம்ம யாருன்ட்டு. நம்ம இந்த நிழலுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு நம்மளை என்ன காட்டிடுறோம்? நம்ம நீதியானவங்க அப்படின்னு நம்ம காட்டுறோம். ஆனால் அது நம்மளை பூரணமாக்காது. நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது தேவன் பேச மாட்டார், ஞாபக புஸ்தகம் பேசுமா. அதில் நம்ம என்ன பண்ணோன்ட்டு ஆரம்பித்து இன்ன வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறாரு ஆண்டவர். நம்ம எதுவும் போய் சொல்லக்கூட முடியாது. வாயை கூட ஆண்டவர் நம்ம பரிசுத்தவான்னு சொன்னால் வாக்கழுகி போயிடும். அந்த இடத்துல அங்கெல்லாம் போய் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே எல்லாம் அதான் போதகர்கள் இப்படியாக சொல்லுவாங்க. நம்ம போய் பரலோகத்தில் நிற்கும் போது ஒரு பெரிய LED டிவி வச்சு ஆண்டவர் போட்டு காட்டுவார், நீ என்னென்ன பண்ண அப்படின்ட்டு. அப்படிலாம் போட்டு காட்டினா நம்ம என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு. ஆனால் இவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பூரணமாக்க கிறிஸ்து ஒன்றை செய்கிறார், தம்மை அவர் ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த எல்லா நீதியும் நிறைவேற்றிட்டார். 613 ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நிறைவேற்றி ஒரு புதிய பிரமாணத்தை தருகிறார். என்னது? என்னை பின்பற்று, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க.
என்னை போல மாறுங்க. கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க. உங்களுடைய சுயத்தை மறந்து சுயத்துல மறித்து நீங்க யாரா மாறுங்க? கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளுங்க. ரொம்ப எளிமையானவர் மாற்றி கொடுத்தாரு. ரொம்ப எளிமையா. உன்னால முடியலையா? நான் பலம் தரேன். உன்னால செய்ய முடியலையா? நான் கூட இருக்கிறேன். உன் கரத்தை பிடித்து நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நம்மள ஆண்டவர் தனியா போய் செய்யணும் எதுவுமே விடலையே. உலகத்துல நம்ம தனியா செஞ்சோன்னு என்ன இருக்கு? நம்ம தனிமையிலும் அவர் தான் நம்ம கூட இருந்தார். தகப்பன் தாயை கொடுத்தார். அவங்களால செய்ய முடியாததற்கு நண்பர்களை கொடுத்தார். நண்பர்களால் முடியாததற்கு கணவனை கொடுத்தார், இல்லை மனைவியை கொடுத்தார். மனைவியினால செய்ய முடியாததற்கு பிள்ளைகளை கொடுத்தார். பிள்ளைகளாலும் செய்ய முடியாததற்கு அவரே கூட இருந்தார். அல்லேலூயா. அவர் யாரையும் விட்டே கொடுக்கல. எதையுமே நான் தனிச்சு வாழ்றேன்னு யாருமே தயவு செய்து நீங்க சொல்லிடாதீங்க. ஐ எம் இண்டிபெண்டன்ட்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இண்டிபெண்டா விட்டாருன்னு வைங்களேன், உங்களுக்கு அதுக்கு அப்புறம் தெரியும். நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஒரு நொடி அவர் கண்களை மூடினதற்கே அழுதவர்கள் நாம் அப்படின்னா, அவர் ஒரு நிமிடம் விலகிட்டாருன்னு வைங்களேன், நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு விட்டார். மனுஷனுக்கு சாவு வரணும்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், எங்கேருந்து என்ன வருது பேசிக்கிட்டு போய் மண்டமலை என் ஃபேன் விடலாம். எனக்கு தெரியாது. எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் அப்படியே உங்கள்கிட்ட ஆர்வமாக பேசிட்டு சுவிட்ச் பாக்ஸில் கால் வச்சு சாக்கு அடிச்சேன்னா எனக்கு தெரியாது. எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால தான் பிசாசு போய் யோகுவை குறித்து சொல்லும் போது இப்படி சொல்லுவான், நீர் அவனை வேலி அடைத்து பாதுகாக்கவில்லையா? நீர் அவனை வேலியை எடுங்கன்னாரு. யாரு? பிசாசு கேட்டார். வேலியை ஒரு நிமிஷம் எடுங்களா அப்படின்னு. எடுத்து இப்படி 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 4 செகண்ட் சொடக்கு போடுறதுக்குள்ள 4 திசையிலேருந்து வராங்க. என்னது? ஆடு போச்சு, மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு, புள்ள போச்சு, எல்லாம் போச்சு. அவர் தனியாக நம்மளை விடுறதே இல்லைங்க. அவர் தனியாக நம்மளை விடுறதே இல்லை. நம்மோட அவர் இருக்கிறார். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அவர் கையை நம்ம பிடிச்சிக்கிட்டு அவருடைய நீதியை நம்ம செஞ்சோன்னா நம்மை பூரணராக்கி மகிமையில கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு தான் இத்தனை பாடு, இத்தனை பிரயாசம், எல்லாவற்றையும் கற்று செய்யும். அவருடைய நீதியில் நம்ம நிலைச்சிருக்கோம். நீதியில் நம்ம நிலைத்திருந்து ஒரு வாழ்க்கையை வாழுவோம் அப்படின்னா, ஒரு நாள் ஒருவேளை கல்லறைகளுக்குள்ள நம்ம போயிட்டாலும் அந்த பிரதான தூதரின் சத்தம் கேட்கும் பொழுது கல்லறைகள் திறந்து நம்ம வெளியே வரும். ஒருவேளை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம்னா இந்த மாംസ சரீரத்திலிருந்து மீட்படைந்து அவனுடைய முகத்தை காணும். இதுவரைக்கும் யாரும் கர்த்தரை பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு நாள் இருக்கிறது, அவரை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு நாள் இருக்கு. அதை இழந்துடக்கூடாது, அது நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடக்கூடாது. அப்படின்னா தேவன் நீதியை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்க விடணும். இஸ்ரவேலர்கள் அதில் தோற்று போனாங்க. அவர்களோடு கூட வந்து வாழ்ற சகோதரனை போல, தகப்பனை போல ஒன்றாயிருக்கிற அவரை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தன்னுடைய சுய நீதி அவங்களுக்கு மேலான் நினைச்சு. இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த காரியத்தில் நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் நியாய பிரமாணத்தின் முடிவாக இருந்து ஒரு நீதியின் பாதையை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த நீதியை நாம் தெரிந்து கொள்வோம் என்றால் என்ன நீதி? ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யறது தாங்க நீதியின் பாதை. அவர் போய் கொண்டே இருக்கிறது எல்லாவற்றையும் விற்று தரித்திரது கூடன்னு சொன்னாரா? அதுதான் நீதியின் பாதை. ஒரு ஐஸ்வர்யவான் வந்து கேட்பான், ஆண்டவர் நான் உண்மை பின்பற்றலாமா? உங்களோட வரேன், உங்களுடைய வழியில நான் வரேன், பிரமாணங்களை போய் நிறைவேற்றுப்பா அப்படின்னு சொல்லுவார். நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவார்? என்னிடத்துல இன்னும் ஒரு குறை உண்டு. என்னது? உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரது கூடு. ஆண்டவர் 613 செய்கிறேனே பத்தாதா? இல்லை, பூரணப்படுத்தாது. நான் எதிர்பார்க்குற இந்த ஒன்றை செய்ய உன்னை என்ன ஆக்கிறது? பூரணமாக்கி. இதுதான் கிறிஸ்துவின் நீதி. அவர் நம்மகிட்ட 613 எதிர்பார்க்கல. அவர் சொல்லுகிற ஒன்றை நாம் செய்கிறோமா? அதை செய்வோமானால் நம்மை பூரணப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நின்று